இந்த காலகட்டம் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க தொழில்ல உங்களுக்கு வந்து தொழில் செய்யற இடங்கள்ல, வெளி இடங்கள்ல, பணிபுரியும் இடங்கள்ல, உறவுகள்ல அதிக கவனம் தேவை. எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டம் எடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது. சூழல் நல்லா இருக்கும்போது ஒண்ணு போஸ்ட்மார்டம் பண்ணிடணும். இல்ல அந்த விஷயத்தை வந்து தள்ளி வைத்து விடுவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் படமேசி பலனை எதிர்பாராத ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் வந்துடும். இந்த காலகட்டம் வந்து மெடிடேஷன், யோகா, தியானம் செய்யுங்க. காளி வழிபாடு உங்களை ரொம்ப சிறப்பா காப்பாத்தி உங்களை சுத்தி ஒரு ஷீல்டு போட்டுன்னு சொல்லலாம். முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தையும் சக்தியையும் தெம்பையும் கொடுக்கும். அப்ப துலாம் இந்த மாதம் அலாட்டு எல்லா விஷயங்கள்லயும். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுத்தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதை பற்றிய பலன்களை வந்து 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியை வந்து நம்ம ஏன் ரொம்ப சிறப்பா பேசுறோம்னா, சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. கால சக்கரத்தின் ஒரிஜினல் 2 தனம், குடும்பம், வாக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில், ஒரு கூட்டு தொழில், ஒரு பார்ட்னரு, எதிராளி நம்மளை எப்படி நினைப்பான்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமான ஒரு விஷயங்கள், ஒரு கல்யாணம், நம்மளுக்கு வந்து சமூகத்துல நல்ல ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், மதிப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாலும் ஏற்கனவே டிரான்சிட்ல நமக்கு நிறைய கிரகங்கள் வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்களாலையும் நமக்கு வந்து என்ன மாதிரியான பெயர்ச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அதனால வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களால் அவங்களுக்கான பலன்கள் கூடுதா இல்ல வந்து குறையுதா, இல்ல எல்லாரும் வந்து இந்த காலகட்டம் இக்கட்டான சூழல் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா பிரளய ராசியில வந்து நமக்கு சனி பகவான் சஞ்சாரிக்கிற வேளையில அவருக்கு கேந்திரத்துல குரு பகவானும் இருந்து இந்த காலகட்டம் ராகு கேதுக்கள் வந்து சூறாவளி காற்று என்னும் இடத்துல வந்து ராகு கும்பராசியில் அமர்ந்தும் நெருப்பு ராசியான சிம்மத்தில் கேது அமர்ந்தும் இந்த நாள் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய திக் நிமிடங்களா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்துல உலகியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அன்றாட மனிதர் வாழ்விலாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நெருப்பு ஆலையா, தண்ணி ஆலையா, இல்ல காத்தாலையா, அதே போல் நம்ம போற விபத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாயத்திலையா, நம்மளுக்கு வந்து ஒரு கப்பல் மார்க்கமா, இல்ல ஒரு ட்ரெயினா, ஏன்னா நிறைய இப்ப வந்து நீரால வந்து நம்ம பாதிக்கப்படும், அதே போல ஆகாயத்தால அப்படின்னு பூகம்பங்களும் ஏற்படுது. அங்கங்க வந்து ஒரு காடு பத்தி எரியுது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பஞ்சபூதங்கள்லாம் எப்படிதான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுக்கிர பயிற்சியும் நடக்கவிருக்குது. இதன் மூலம் நம்மளுக்கு வந்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். துலா ராசி, துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியால் அதிகவனமும் விழிப்புணர்வும் துலாமிற்கு தேவை. ஏன்னா ராசி அதிபதி லக்ன அதிபதி அவர். ராசினா மனம், லக்னனா நம்முடைய மூளை, அறிவு, சிந்தனை, செயல்பாடு. இதெல்லாம் கேது போய் ரொம்ப சிறப்பாக செயல்படாது நிலையை பண்ணும். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 21 இருந்து நம்மளுக்கு ஒரு அக்டோபர் 8 தேதி வரைக்குமே இந்த சுக்கிரன் கேது இணைவு வந்து ரொம்ப நெருக்கமாயிடும். அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பதிவின் இறுதியிலே அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்றேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் நிறைய சொல்லியிருக்கணும். நீங்க வந்து நிறைய சாதிப்பீங்க. ஏன்னா அருமையா வந்து உபஜயஸ்தானத்துல உங்களுக்கு வந்து சனி அமர்ந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை, வம்பு வழக்கு தும்பு இல்லை, எல்லாத்தையும் தீர்த்துருவாரு அப்படின்னும். நம்மளுக்கு 9ல் இருக்கக்கூடிய குரு அழகா உங்க ராசியை 3, 5 பார்த்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய சொல்லி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த கடையில இப்ப சுக்கிரன் வந்து நமக்கு 11லயே இணைவு இருந்தாலும் கூட அனைத்து விஷயங்களும் அலாட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க தொழில்ல உங்களுக்கு வந்து தொழில் செய்யற இடங்கள்ல, வெளி இடங்கள்ல, பணிபுரியும் இடங்கள்ல, உறவுகள்ல அதிக கவனம் தேவை. தேவையில்லாத புதிய முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க. ஒரு தொழில் பண்றீங்க, நார்மலா ஒரு தொழில் லைஃப் லீட் பண்றீங்க, அன்றாட வருமானம் வருது, ரொட்டீன் லைஃப்ல வந்து பாதிக்காம ஏதோ டே டு டே லைஃப்ல வந்து நான் மூவ் பண்றாமா அப்படின்னா அப்படியே அமைதியா இருந்துருங்க. புதிய முயற்சிகளை எங்கேயும் மேற்கொள்ளாதீங்க. உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு போயிட்டு வந்துட்டுருங்க. இந்த காலகட்டம் இரவு நேர பயணங்கள் தவிருங்க. வண்டி வாகனங்கள்ல 2 வீலர், 4 வீலர், நீர் வழி, ஆகாய வழி,
தரைவழி எந்த வழி போனாலுமே ரொம்ப அலாட்டா இருந்தணும்னு சொல்லலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் எக்ஸ்பென்சிவான பொருட்களை வந்து இப்பெல்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணதான் நேற்று இப்போ ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஒரு டிஷ் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட அதில் ஏதாவது நமக்கே அறியாம ஒரு ஃபால்ட் எல்லாம் வர்றதுக்குலாம் இருக்குது. இந்த மாதம் பார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. இல்லை இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த காலகட்டம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கவனமாக கையாண்டு கொண்டு வந்துருங்க. உணவுப் பொருட்கள் பழக்க விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருப்பது இந்த காலகட்டம் ரொம்ப வந்து சந்தோஷம். கோபத்தை வந்து குறைத்துக் கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி போட்டாலும் உங்க முயற்சிக்கெல்லாம் பலன் அளிப்பதற்கு செவ்வாய் வந்து ஒரு உத்வேகம் அளிச்சாலும், சனி வந்து நீ என்ன உழைப்பு போட்டாலும் நான் உனக்கு அதற்கான வந்து ஒரு சிறந்த உழைப்பை கொடுக்கணும். புதன் வந்து 12ல வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணமாகி நீ செய்யக்கூடிய அனைத்து ஒரு செயலுக்கும் நான் நல்ல ஒரு அறிவாளுடைய ஆலோசனையை பெற்று தருகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயங்கள்லயுமே ஒரு நிறைய ஒரு மனக்குழப்பம் வந்துடும். நம்ம சரியா செய்யறோமா தப்பா செய்யறோமா. அதனால எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டம் எடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது. சூழல் நல்லா இருக்கும்போது ஒண்ணு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடணும், இல்ல அந்த விஷயத்தை வந்து தள்ளி வைத்து விடுவது ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்கள், நீர், தண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல வந்து நமக்கு வெளியில போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது. சுவாசம் சம்பந்தப்பட்டது ஒரு எதிர்ப்பு சக்தியில அந்த காலகட்டம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டம் கவனமா இருக்கும். சொல்லிட்டேன், வேலையெல்லாம் அந்த காரணம் கோவப்பட்டு விட்டு வந்துட்டீங்கன்னா அந்த வேலையில எல்லாம் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் இந்த காலகட்டம். தொழில வந்து அதான் சொல்லிட்டேன், இருக்கிற தொழில அப்படியே கடந்து வந்துருங்க. புதுசா போய் நான் ஒரு அக்ரெசிவா இந்த காலகட்டம் தான் நான் முயற்சி பண்றதுலாம் பண்ணாதீங்க. நிறைய நம்பிக்கை இந்த காலகட்டம் வந்து ஒரு இல்லாத மாதிரி இருக்கும். எனக்காக அதை பண்ணுவாங்க, எனக்காக இது பண்ணுவாங்கன்னு அப்படின்னு பெண்களும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மற்றவங்க நம்பிக்கை வந்து என் நம்பிக்கையை அவங்க காப்பாற்றல. மற்றவங்க கிட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. இந்த காலகட்டம் படமைசி பலனை எதிர்பாராத ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் வந்துடும். இந்த காலகட்டம் வந்து மெடிடேஷன், யோகா, தியானம் செய்யுங்க. காளி வழிபாடு உங்களை ரொம்ப சிறப்பா காப்பாத்தி உங்களை சுத்தி ஒரு ஷீல்டு போட்டுன்னு சொல்லலாம். திருமலையில் இருக்கக்கூடிய திருமலை காளியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வியாழந்தோறுமோ இல்ல வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை வழிபடும்போது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சா நீங்க வந்து திருமலை திருப்பதி சென்று வருவது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். கூட்டமா எங்க போக முடியுது அப்படின்றாங்க, அந்த அம்பாள படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க வழிபடுவதும் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயமோ காளி கோயிலுக்கோ சென்று வழிபடும் பொழுது இந்த நேரத்துல தான் எல்லை காவல் தெய்வங்கள், உக்ரமான தெய்வங்கள் வழிபடும் பொழுது துடி தெய்வங்கள் அவங்கெல்லாம் நினைக்கும் போது நம்ம உடம்புல அப்படி ஆத்மார்த்தமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அப்ப துலா நல்லா வந்து சிறப்பா பயணித்து கொண்டவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு மாய வலை அவங்களை பின்னா மாதிரி இருக்கும். இல்லைங்க ஏற்கனவே தசாபதி சிறப்பு இல்லாம எங்க நல்லது நடக்கும், நீங்க ஒன்னொத்திய ஆனா ரொம்ப இருக்கணும்ன்றவங்க தேவையில்லாத போய் ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதற்கும் இந்த கிரி வழிபாடுகள் உங்களை வந்து ரொம்ப சிறப்பா வந்து பாதுகாக்கும்னு சொல்லலாம். அப்ப துலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமை, நிதானம், 3 குரங்கு பொம்மையை போல கவனமாக இருந்திருங்க. விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்றதுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு வம்பு வழக்கு திருப்புகள்லயும் எதையும் போய் நம்மளா வாலண்டியா மாட்டிடக்கூடாது. இந்த காலகட்டம் நம்மளுக்கு மேல இருக்கவங்க கிட்ட ஒரு படி இறங்கி போவதே ரொம்ப சிறப்பு. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வைத்துக் கொள்ளாதீங்க. எந்த பயணத்திலையுமே கவனம், விழிப்புணர்வு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. துலாம் இந்த காலகட்டம் நம்ம சொன்ன அந்த கால நவராத்திரியாவும் வந்துடும் உங்களுக்கு. அந்த சுக்கிரன் கேதுலாம் கரெக்டா ஒரு மாசம் வந்து நமக்கு சுக்கிரன் வருவாரு. நம்ம அதை சொன்னோம் இல்லையா, இந்த நவராத்திரி ஆரம்பம் ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்குமே ரொம்ப சுக்கிரன் கேது இணையம் வந்து கிட்ட போய்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கும். அந்த நாட்கள்ல விழிப்புணர்வாக இருந்து கடந்து வரும்போது ஒரு பெரிய ஒரு இக்கடான சூழலெல்லாம் தவிர்க்காம இறை வழிபாடு நம்ம காப்பாத்தி கொடுக்கும். சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் போயிட்டே இருந்தாரு, ஒரு பூனை வந்து குறுக்கால வந்து மாட்டி அங்க ஸ்கிட் ஆயிட்டேன்னு. அப்ப சொல்லுவான், சே இந்த பூனை வந்து என் வேலையே கெடுக்குது. இல்ல நம்ம செய்த முன்னோர்கள் செய்த புண்ணியம் அது நல்ல கர்மா வந்து நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்துருது. அப்ப என் பிள்ளைய காப்பாத்தணுமே அந்த முன்னோர்கள் இறைஞ்சக்கூடிய நேரம். இந்த காலகட்டம் நம்மளுக்கு மகாலய அமாவாசை இதெல்லாம் வழிபாடுகள்லாம் வரும். அதையெல்லாம் செய்யுங்க. நீ இறந்தவங்களை வழிபட நம்மளுக்கு அவங்க இறைவனுக்கும் நமக்கும் இடையில் பாலமாக இருந்து இறைவன்கிட்ட நேரடியா நம்மளை வந்து பெற்று தருவாங்க. இந்த அமாவாசை வழிபாடு, இந்த நீத்தார்கான்னு சொல்லக்கூடிய மகாலய பட்ச நாட்கள்ல
பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய இந்த 15 நாட்களும் வழிபடுவதெல்லாம் துலாம் இருக்கு. ஏன்னா 11ஆம் இடமே உங்களுக்கு சிம்மமா வரும். அந்த முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தையும் சக்தியையும் தெம்பையும் கொடுக்கும். அப்ப துலாம் இந்த மாதம் அலாட்டு, எல்லா விஷயங்கள்லயும் அதிக கவனம், விழிப்புணர்வு தேவை. எதிலையுமே முடிவெடுக்க வேணாம், முதலீடுகள் செய்ய வேண்டாம். கடன், நோய், வம்பு வழக்குகள்ல ரொம்ப கவனம், பிரயாணங்கள்ல கவனம், பொருளாதார விஷயத்துல கவனம், திருமணம் சார்ந்த விஷயங்கள, ரிலேஷன்ஷிப்ல கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து செல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல அனைத்திலையும் விழிப்பு, அதிக கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. துலாம் ராசி மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். அவங்க ஒரு நல்ல ஒரு படிப்புக்கு, ஒரு நல்ல ஒரு வேலை சார்ந்த ஒரு படிப்பாக இருக்கும். நல்ல ஒரு புதியவர்கள் உதவி கிடைப்பது, அதெல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த காலகட்டத்தோட முடிக்கணும்னு இருக்காங்க. மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்றது உங்களுக்கு இப்ப கிடைக்கிறதுனா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்களாக இருந்து உங்க வாழ்வை மேம்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்கும் உண்டான பலனை பார்த்துருக்குறோம். இந்த சுக்கிரன் கேது இணைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது அவங்க நல்லா கிட்ட டிகிரியில கனெக்ஷன் வருவாங்க. அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நவராத்திரியாவே வந்துடும். நவராத்திரியில நீங்க இந்த அகண்ட தீப வழிபாடு பண்றது, இல்ல கோயில்ல போய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது. இந்த அகண்ட தீப வழிபாடுலாம் எப்படின்னு நம்ம பின்வரும் பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த 9 நாளுமே வீட்டுல தீபம் எரிவது அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவதே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காளி கோயில் சொல்லியிருக்கோம். அந்த காளி கோயில் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல, நம்ம அந்த காளி படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நம்ம காளியெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடலாமெல்லாம் தாராளமா. துர்கை இருந்தாலே அவளை அங்க ஆவகாரம் பண்ணிட்டாலே காளியா மாறிடும். நீங்க எந்த காளியை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காளியை நீங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த தீபத்துல அந்த அம்பாள் ஆவாகனம் ஆயிடுவான்னு சொல்லலாம். இந்த வழிபாடுலாம் நீங்க ராகு காலம், நான் நம்மளுக்கு ஒவ்வொரு பதிலும் நான் அதை வலியுறுத்துறேன். ராகு காலத்துல வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்துரும். துர்கை படம் இருந்தா கூட அந்த படத்துலயா காளியா அந்த அம்மா நினைச்சு கும்பிட்டா அந்த அம்மா மாறிடுவாங்க. அப்படி செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு. அங்காள பரமேஸ்வரிலாம் சொல்லவே வேண்டாம். மயான காளிலாம் எங்கெல்லாம் இருக்குதோ மயானமும் காளி கோயிலும் அங்கெல்லாம் சென்று வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காளியை நீங்க டவுன்லோட் பண்ணி வழிபட்டாலும் சரி, இல்ல உங்க அருகே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள், உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த காலகட்டங்களை சிறப்பா இருக்கும். இந்த நவராத்திரி வழிபாடுல இந்த 9 நாளும் நீங்க வழிபடும் பொழுது இந்த நாள் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் உங்களுக்கு தவிர்க்கப்படும். ரொம்ப பெருசா வரதெல்லாம் சிறுசா ஆயிடும். அந்த ராகாலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்தில் நீங்க வழிபடுவதும், யமகண்டத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் பொழுது காக்கும் கடவுளாகிய திருமால் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை கொடுத்துருவார். யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும், பணம் வேணாம்னு சொல்றவங்களாம் இருக்கிறோமா, அந்த மாதிரி காக்கும் கடவுளாகிய பெருமாள் நம்மளை காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்வுல நம்ம செய்யக்கூடிய நித்திய வழிபாடு. இது நித்திய வழிபாடுதான் நம்மளை புனரமைச்சுக்கோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆராய்ச்சிக்கு நம்ம புதுசா நேர்மறையா சிந்திக்க செயல்பட வைக்கும். நேர்மறையா சிந்திக்கவே நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா, இந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களை நிறைய தான தர்மம் பண்ணுங்க. விசேஷ நாட்கள்லாம் நிறைய தான தர்மம் தான் சொல்லுவேன். அன்னதானமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா சில்லறை பணம் வைத்து ஒரு ஏழை எளியவருக்கு தாராளமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நிறைய கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுதில சிறப்புல ஒரு சனி ராகு கேது தசாபுதியே நடக்குது. இப்ப மீன லக்னமா இருந்து சுக்கிர தசாபுதியே போகுது. இப்ப சுக்கிரனுடைய லக்னமா இருந்து குருவுடைய தசாபுதியே போகுது. குரு சிறப்பான இடங்கள்ல இல்ல, சனி சிறப்பான இடங்கள்ல இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த பாவகிரகங்கள்லாம் இணைந்தே போதுமான்றவங்க எல்லாம் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கும்போது அந்த சிறப்பா நிகழ்வு உங்களுக்கு நடைபெற்றுடும். 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தல்ல கழுவி உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நினைத்து எடுத்து வச்சு ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுங்க. ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாச நிலப்படையில கட்டணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில வைக்கணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய வண்டியில வச்சு கொள்வதோ, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய பணப்பட்டியில் வைத்துக் கொள்வதோ மிக சிறப்பான செல்வ செழிப்பை காணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எளிமைதான், ஆனா கன்சிஸ்டன்சியா பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றி
உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.